பொள்ளாச்சி சம்பவத்தை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருப்பது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை நியாயப்படுத்துவது போல இருப்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் பொள்ளாச்சி சம்பவத்தில் உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதாக கூறினார். ஒரு முதல்வரிடத்திலே கவனத்திலே கொண்டு சென்றால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் என்கிற அடிப்படையிலே தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அவர் பொள்ளாச்சி சம்பவத்தை மேற்கோள் காட்டுவது இந்த சம்பவத்தை நியாயப்படுத்துவதை போலதான் அமைந்திருக்கிறதை தவிர, ஆகவே அது குறித்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை. பொய் தகவல்களை தெரிவிக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் பொய் தகவல்களை, உண்மைக்கு மாறான தகவல்களை அவையிலே பதிவு செய்யக்கூடாது என்பதற்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஈரோட்டில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் அக்கா மகன் முதன்மை இயக்குநராக உள்ள அலுவலகத்தில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரோடு செட்டிப்பாளையம் தெற்கு ஸ்டேட் பேங்க் நகரில் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினரான என் ராமலிங்கம் என்பவருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனம் உள்ளது. என் ராமலிங்கத்தின் மகன் எடப்பாடி பழனிசாமியின் மகனான மிதுனின் சகலை முறையாகும். இந்நிலையில் ராமலிங்கத்தின் கட்டுமான நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் உட்பட கோவை, பெங்களூருவில் உள்ள அவருக்கு தொடர்புடைய அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக ஈரோட்டில் உள்ள அவரது தலைமை அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் வேளாங்காட்டு வலசு பகுதியில் உள்ள ராமலிங்கத்தின் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். அதன் நீட்சியாக ராமலிங்கம் தலைவராக பதவி வகிக்கும் மரவள்ளிக்கிழங்கு அரவை ஆலையிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த மரவள்ளிக்கிழங்கு அரவை ஆலையில் எடப்பாடி பழனிசாமியின் அக்கா மகனான வெற்றிவேல் முதன்மை இயக்குநராக பணியாற்றி வருகிறார். இதேபோன்று முள்ளராம் பரப்பில் உள்ள செல்வசுந்தரம் என்பவருக்கு சொந்தமான RPP கட்டுமான நிறுவனம் மற்றும் அவரது வீட்டிலும் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது.